பைக் ஹலோ ஹலோ சார் ஹலோ ஹலோ சார் இருங்க இருங்க சார் சார் யார் சார் நீங்க முதல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா இது ஏன் வண்டி சார் நல்லதா போச்சு உங்க பேரு ஆனந்தா ஆமா ஏயா வண்டியில பெட்ரோல் போட்டு வைக்க மாட்டியா இல்ல போற வழியில சார் நீங்க யார் சார் சார் நாங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வரோம் 6 மாசமா டியூ கட்டல அதான் நாங்கள் வண்டியை சீஸ் பண்ணுறோம் இதுல ஒரு கையெழுத்த போடுங்க சார் சார் ப்ளீஸ் சார் அடுத்த மாதம் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் சார் அதெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் போடுங்க கையெழுத்த சார் 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 ப்ளீஸ் சார் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சமாளிச்சிங்க அடுத்த மாதம் நான் கட்டிடுறேன் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் எங்களால ஒன்றும் செய்ய முடியாது எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசிக்கங்க போடுங்க முதல்ல கையெழுத்த போடுங்க போடுங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு ஆபீஸ்ல வந்து பாருங்க சரியா சொல்லுடா. ஹலோ ரேணுகா, நீ ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? என்ன விஷயம் சொல்லு. இல்ல போற வழியில அப்படியே என் வீட்டை டச் பண்ணிட்டு போயேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? இல்ல ஒன்றும் இல்லை, நீ வாயேன் நேரில் பேசிக்கலாம். சரி, ஒரு 5 minutes வந்துடுறேன். ஹாய். ஏய் ரேணு, ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறியா? ஏன் உன் பைக் என்னாச்சு? என்னாச்சுடா? மாமியார் வீட்டுக்கு போயிருக்கு. 6 மாசமா டியூ கட்டலையா, 2 தடி பசங்க வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. சரி உட்கார், போயிட்டே பேசலாம். போலாம். பைக்குக்கு எவ்வளோ பணம் கட்டணும்? 18,000 ரூபாய் கட்டணும். சரி, நாளைக்கு கட்டிடலாம். இல்லை, பைக் கூட இப்போ அவசரம் இல்லை. அம்மா ஆப்ரேஷனுக்கு இன்னும் 4 வாரம் தான் பாக்கி இருக்கு. ஏற்கனவே 3 மாசமா வீட்டு வாடகை கட்டல. ஆஃபீஸில் என்னடானா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அட்வான்ஸ் அலவன்ஸ் சேலரியே கிடையாதான். நானும் எப்படியாவது கஷ்டப்பட்டு கிளைண்ட்டை பிடிக்கிறேன். ஆனால் கான்ட்ராக்ட் கன்ஃபார்ம் ஆகி என் கைக்கு வரும்போது குமார் வந்து அவங்ககிட்ட போய் பேசி டீலை அவன் பக்கம் திருப்பிக்கிறான். நானும் கிளைண்ட்டை பிடிக்க அவன் என் கிளைண்ட்டை அவன் கிளைண்ட்டை மாற்றிக்கிறான். சரி, வேற ஏதாவது கம்பெனியில் ஜாப் ட்ரை பண்ண வேண்டியதானே? குணா ஃபோன் பண்ணி என் கம்பெனிக்கு வா வான்னு கூப்பிட்டு இருந்தான். இப்போ ஃபோன் பண்ணி கேட்டா எங்கள் கம்பெனியை விட அவன் கம்பெனி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கான். 3 மாசமா யாருக்கும் சேலரியே கொடுக்கலையா. அதாவது பரவாயில்ல, பிரதாப் ஃபோன் பண்ணி கேட்டா எங்கள் கம்பெனியில் இப்போ ஆளுங்க குறைக்கிறாங்க, எங்கே புது ஆளுங்க சேர்க்கறது அப்படிங்கிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா உன் ஃபீல்டு இவ்வளோ மோசமாக இருக்கு? எப்போ சரியாகும்? தெரியல. எதுவாக இருந்தாலும் இந்த வாரத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். அம்மா ஆப்ரேஷனுக்கு எக்கச்சக்கமாக செலவாகும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, பாய்டி. ஆனந்த், ஆ, ஒரு நிமிஷம். என்ன? இந்தா, இது வச்சுக்கோ. இப்போதைக்கு உன் செலவை பார்த்துக்கோ. வாங்கிக்கோ.
எனக்கு சம்பளம் வந்தனே இதை மீட்டுடலாம். வேண்டாம் ரேணு. உன்னை விட இந்த செயின் ஒன்று எனக்கு முக்கியம் இல்லை ஆனந்த். வாங்கிக்கோ. சரி, வேணா ஒன்று பண்ணலாமா? எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த அமௌண்ட் எல்லாம் வரதட்சணையில கழிச்சுக்க சொல்லலாம். ம், ஓகேயா? வேண்டாம் ரேணு, இப்போ வேண்டாம். ரொம்ப அவசியம் தேவைன்னா வாங்கிக்கிறேன். ஆனந்த், பாய். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் ஆனந்த், நம்ம கம்பெனி எல்லாருக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கிற ஒரு கம்பெனி. உங்களுக்கே தெரியும். இந்த கம்பெனில வேலை செய்ய முடியலனா வேற எங்கேயும் போய் குப்பை கொட்ட முடியாது. எனக்கு ஒன்றும் புரியல. 3 மாசமா உங்க ரெக்கார்ட்ஸ்ல எந்த விதமான ப்ராஜெக்ட்ஸையும் நீங்க சக்சஸ் பண்ணவே இல்லை. சார் அது வந்து போயின் பதில் சொல்றதுக்காக இந்த கம்பெனில உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சம்பளம் தர்றது இல்ல. உங்களால முடியாத அதே கிளைண்ட்டை குமார் அப்ரோச் பண்ணி ஓகே பண்றாரு. எப்படி? சார் சார் சார், நான் கஷ்டப்பட்டு பிடிக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் குமார் போய் அவன் லாஸ்ட் மினிட்ல அவன் கிளைண்டா மாத்திக்கிறான். சி, இந்த சின்ன புள்ளத்தனமான பேச்செல்லாம் இங்க வேண்டாம். புரியுதா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, சொல்லட்டா? இங்க வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் நீங்க வேற ஏதோ கம்பெனிக்கு மாத்துறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ சார் சார் சார், என்ன சார்? ஏன் 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 உங்க மேல அப்படி சந்தேகப்படக்கூடாதா? இல்ல சார், வெயிட் மிஸ்டர் பண்ண மாட்டேன் சார். 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 3 மாசம் ஆகியும் உங்களால எந்த ப்ராஜெக்டையுமே ஃபினிஷ் பண்ண முடியல. ஏன்? இந்த கம்பெனில வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு உங்க பேர் தான் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், இந்த மாசம் எப்படியா ஒர்க் அவுட் பண்ணிடுறேன் சார். நான் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுறேன் சார். எனக்கு நீங்க 1 மாசம் டைம் கொடுங்க சார். இதையே தான் மாசம் மாசம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க மிஸ்டர் ஆனந்த், இந்த கம்பெனில நான் ஜிஎம் மட்டும்தான். எனக்கு மேல எம்டின்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமில்ல உங்களுக்கு? மிஸ்டர் ஆனந்த், நேத்து நடந்த மீட்டிங்ல என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். என்ன தெரியும்? அதாவது கம்பெனில நிறைய பேர் தூக்குறதா முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். ஐ எம் சாரி டு சே திஸ் மிஸ்டர் ஆனந்த். கம்பெனி உங்களுக்கு கொடுத்திருக்கிற டிஸ்மிஸ் ஆர்டர், எஸ் மிஸ்டர் ஆனந்த், இப்போ நம்ம ஃபீல்டு இருக்கிற நிலைமையில கம்பெனி நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நான் எடுத்த முடிவு இல்ல, இருந்தாலும் வேற வழி எனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா வேற கம்பெனில ஜாப் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். மிஸ்டர் ஆனந்த், கம்பெனி உங்களை டிஸ்மிஸ் பண்ணத்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா உங்க டார்கெட்டை உங்களால சரியா பண்ண முடியலையேங்கிற ஒரே ஒரு குறையை தவிர உங்க மேல எனக்கு வேற எந்த குறையும் சொல்ல முடியல. அதனால உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்களே ரிசைன் பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஓகே, யூ கேன் கோ. அம்மா. ஆனந்த், ஆஃபீஸில் இருக்கியா? ஆமாம்மா. ஐயோ, வேலை நேரத்தில் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனோ? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைப்பா, நீ காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நைட்டில் சாப்பிட்ற மாத்திரை தீந்து போச்சு.
அத மறக்காம வரும்போது வாங்கிட்டு வந்துடுறியா? சரிம்மா. அப்படியே நாளைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பூஜை சாமானுங்க வாங்கிட்டு வாப்பா. ஹலோ, என்னப்பா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா, எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் அந்த ரேணுகாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அவளை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ, ஏன் சாயந்தரமாச்சும் அவளை கூட்டிட்டு வரியா? சரிம்மா. சரிப்பா, வச்சுட்டுமா? ஹலோ. வாழ்த்துக்கள். நீங்க மிஸ்டர் ஆனந்த் தானே? ஆமா. நீங்க யாரு? மீண்டும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு பொன்னான அரிய வாய்ப்பு. எங்களுடைய SMS கேம் ஷோல பங்கு பெறறதுக்காக கோடான கோடி மக்களை வாட்ச் பண்ணோம். அதுல ஒரு சிலர் மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த ஒரு சிலர்ல நீங்களும் ஒருத்தர். எங்க கேம் ஷோல கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை காத்து கொண்டிருக்கு. ஹலோ, யார் நீங்க? குணாவா? டேய் ராஜசேகர், பிரதாப், பார், என் நிலைமை தெரியாம விளையாடாதீங்க. நோ டென்ஷன் மிஸ்டர் ஆனந்த். இது ஒரு சாதாரண கேம் ஷோ மட்டும் இல்லை, உங்களை மாதிரி துவண்டு போனவங்களுக்கு வாழ்வு தந்து ஒரு புத்துணர்வு தர ஒரு விளையாட்டும் கூட. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பணம் தேவை, அதுவும் குறிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. டேய், இப்போ நீ யாருன்னு சொல்ல, நான் ஃபோன் கட் பண்ணுறேன். மிஸ்டர் ஆனந்த், நாங்கள் உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ண வந்திருக்கோம். ஆனால் அதை கேட்கறது கூட உங்களுக்கு பொறுமை இல்லை. காரணம் உங்களுக்கு இருக்கிற டென்ஷன். அந்த டென்ஷன் போகணுன்னா உங்களுக்கு பணம் தேவை. அட்லீஸ்ட் எவ்வளோ பணம்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? என்ன மிஸ்டர் ஆனந்த் சொல்லுங்க. ஐயோ, நீங்கள் வேற யாரோ ஆனந்துக்கு ஃபோன் பண்ணுறது பதிலாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நோ 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 மிஸ்டர் ஆனந்த், உங்கள் பேர் ஆனந்த், உங்கள் வயசு 34, நீங்கள் திருச்சியில் பிறந்தீங்க, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. உங்கள் அம்மா பேர் மகாலட்சுமி, உங்களுக்கு அப்பா கிடையாது. நீங்கள் நேஷனல் காலேஜில் படிச்சீங்க, இப்போ நீங்கள் ஒரு வேலையில்லா பட்டதாரி. ஏன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் வேலை செய்யணும் வெளியேற்றப்பட்டீங்க. உங்களுக்கு இந்த நிமிஷம் 3 லட்சம் ரூபாய் தேவை. இந்த 3 லட்சம் இருந்தால் உங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துருவீங்க, ஃபினான்ஸ் கம்பெனி தூக்கிட்டு போன உங்களோட பைக்கை மீட்டு வந்துடுவீங்க. ஏன் இன்னைக்கு சாயந்தரமே சந்தோஷமாக அம்மாவுக்கு டேப்லெட்ஸ், சாமிக்கு பூஜை சாமானும் வாங்கிட்டு போயிடுவீங்க. am I right? உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இப்போ கரெக்டா 1280 ரூபாய் தான் இருக்கு. நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க் ஐசிஐசிஐ பேங்க், கேகே நகர் பிரான்ச். உங்க அக்கௌண்ட் நம்பர் 6033050508. am I right மிஸ்டர் ஆனந்த்? ஹலோ ஹலோ, யார் நீங்க? யார் நீங்க? உங்களுக்கு எப்படி என்னை பற்றி எல்லா விவரம் தெரியுது? எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது முன்னாடி கீழே பாருங்க. நீங்க விரிச்சு உட்காந்துருக்கீங்களே ஒரு நியூஸ் பேப்பர், அதை எடுத்து இவ்வளோ நேரம் உங்களை பேச விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கே ஒரு அதை அடியுங்க. அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகும் பரிசு தொகை ரூபாய் 50,000. 50,000 ரூபாய் இமீடியட்டா உங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். ஆயிருக்கா இல்லையான்னு உங்களோட செல்போன்ல நீங்களே செக் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டி உங்க செல்போன்ல இருக்கு இல்லையா மிஸ்டர் ஆனந்த்? ஆனா இந்த போட்டியில நீங்க தோத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க கேம் ஷோல இருந்து உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. ஸோ வெற்றியாளரை சந்திப்போம். பெஸ்ட் ஆஃப் லக். $50,000 கிரெடிட் ஆயிருக்கு.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஆனந்த். முதல் விளையாட்டில் வென்றதற்காக நீங்கள் பெறும் பரிசு தொகை ரூபாய் 50,000. உங்களுடைய முதல் வெற்றியை பாராட்டும் வகையில் உங்களுக்கான அடுத்த விளையாட்டு இங்கேயே இப்பொழுது. இந்த போட்டியிலும் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு கிடைக்க போகும் பரிசு தொகை ரூபாய் 75,000. 75,000மா? சார் அதுக்கு நான் என்ன சார் செய்யணும்? இப்போ நீங்க அடிச்சீங்களே ஒரு ஈ, ஆமா, அதை சாப்பிடணும். ஈய சாப்பிடணுமா? இதுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் விளையாட்டு. வெற்றி பெற்றால் உங்களை வெற்றியாளராக சந்திக்கிறோம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஆனந்த். முதல் 2 விளையாட்டுகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று பரிசு தொகையும் பெற்றுவிட்டீர்கள். அடுத்து வரும் 18 விளையாட்டுகளிலும் நீங்கள் பங்கேற்று வெற்றி பெற்றால் நீங்கள் பெறப்போகும் மொத்த பரிசு தொகை ரூபாய் 3 கோடி. 3 கோடியா?